ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மாவின் குங்குமத்தை தொட்ட உனக்கு எல்லா மங்கள காரியங்களும் இனி வெற்றிகரமாக நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான செய்தியையும் உன்னை நோக்கி நான் கொண்டு வந்துட்டேன் என் செல்லமே. இந்த முறை என் குங்குமத்தை தொட்டதின் பலனாக உன் எல்லா துன்பங்களும் பிரச்சனைகளும் தடைகளும் இடைஞ்சல்களும் மறைஞ்சு போய் சரியாகி நீ எதிர்பார்த்த அந்த நல்ல காரியம் நடக்க போகுது. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில பிரச்சனையா வந்ததையும் அதுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்கன்றதையும் நீ இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டதானே? உன் வாழ்க்கையில உனக்கு பிரச்சனையை கொடுத்தவங்க, உனக்கு இடைஞ்சலை உருவாக்கியவர்கள் அதற்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. நீ கோபப்பட்டு எந்த எதிர்வினையும் செய்யாமல் இருக்க முயற்சி செய். நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உன் வாழ்க்கையில உனக்கு துணையாக இருக்கட்டும். நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது. உன் கஷ்டத்திலிருந்து நான் உனக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்க போறேன். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நிச்சயம் நல்லபடியாக உன் செவிக்குளிர வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து வழிகாட்ட போறேன். என்னையே நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான ஒரு நல்ல பாதையை உருவாக்கி நானே உன் கரம் பிடித்து உனக்கு துணை இருந்து உன்னை வழி நடத்தி சகல சௌபாக்கியங்களையும் பெறச் செய்வேன். நீயும் சகல சந்தோஷங்களோடும் சௌபாக்கியங்களோடும் நல்லபடியாக வாழ போற. உன் மனசுல எப்போதுமே நேர்மறை எண்ணத்தோடு நீ இருந்தீனா நல்லதே நடந்துவிடும் என் செல்லமே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. எந்த அளவுக்கு இப்போ உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடந்தே தீரும். மனசுக்குள்ள யாரோ ஒருத்தரை தண்டிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அது உன் மனசுக்கே தண்டனையாக உன் மனதை நிம்மதியில்லாக செய்வதை உணர்ந்து கொள். அடுத்தவங்க மேல இருக்கிற கோபமும் அடுத்தவங்க செஞ்ச செயலை நினைச்சு வருத்தமும் படும்போது அது உன் உடலை பாதிப்பது என்பதை புரிந்து கொள். உன் மனசு நினைப்பதையெல்லாம் நீதான் சிறப்பாக செய்யணுமே தவிர உன் மனசுக்கே எல்லா கவலைகளையும் எல்லா வருத்தத்தையும் கொடுத்துக்கிட்டு நீ அமைதியாக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன்னால எல்லாத்தையும் சிறப்பா சக்தியா வெற்றிகரமா செஞ்சு முடிக்க முடியும்னு நம்பு. உன் மனசை சிறை வைப்பதா அல்லது மனசுல வரக்கூடிய தேவையற்ற எண்ணங்களிலிருந்து வெளிவருவதான்னு நீ இப்போது முடிவெடு. எல்லாத்தையும் உனக்குள்ளேயே வச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம் என் செல்லமே. நோய் நொடி கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போகவும் நீ நினைச்ச எதிர்பார்த்த பணம் உன் கைகளில் கிடைக்கவும் சகல செல்வங்களும் அதிகமாகி நீ சந்தோஷமா வாழவும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போறேன். இனிமே உன் வாழ்க்கையில நல்ல நல்ல திருப்பங்கள் வரப்போகுது. என் அன்பு பிள்ளையான நீ பொறுமையோடு காத்திருந்ததின் பலனாக தான் இப்போது புண்ணியத்தை பெற்று பொக்கிஷமான வாழ்க்கையை வாழப்போற. எப்போதும் எந்த காரணத்துக்காகவும் உன் மனசுல ஆணவமோ அகம்பாவமோ வரக்கூடாது. ஆணவத்தால் தவறு செய்யாம நிதானமாக இருந்தீனா நீண்ட பலனை அனுபவிக்க முடியும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் எவ்வளவு வரவு வந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில பணம் தங்கவே மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்ட உன்னுடைய நிலைமையை மாற்றி அமைச்சு எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி செய்ய போறேன். நீண்ட காலமாகவே உனக்கு இருந்த தடையெல்லாம் விலகி இப்போ உனக்கான நல்லது நடக்க போகுது. உன்னால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். புண்ணிய காலம் உனக்கு அதிகமாகும். நீ செஞ்ச புண்ணியமும் நன்மைகளும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என் செல்லமே. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கஷ்டமும் கவலையும் பிரச்சனையுமாவே இருக்கேன்னு நினைச்சு வருத்தப்படாத. இதுக்கெல்லாம் பயந்து வாழ்க்கையில பின்வாங்க முடியாதல்லவா? வாழ்க்கையில மாற்றம் வரணும், நல்லது நடக்கணும்னா சில பல துரோகங்களை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும்போது எந்த துரோகமும் ஏமாற்றமும் நிரந்தரமாக உன்னிடம் தங்க நான் அனுமதிக்க மாட்டேன். இப்போது நீ எந்த விஷயத்துல புதுசா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அது நிச்சயம் உனக்கு சாதகமாக ஆகும்படி நான் செய்வேன். இனிமே உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களே ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்க தொடங்கும்.
நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு அனைத்தையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன். உன் விதி இப்படிதான் நினச்சி நீ எதையும் சாதாரணமாக விட்டு விட வேண்டாம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சினா, அதுவும் நிதானமாக செஞ்சினா, எல்லாவற்றையும் உன்னால் பெற்று வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ எல்லா நம்பிக்கை இழந்தாலும் கூட இறை நம்பிக்கையோடு இருந்தீனா அனைத்தையும் உன்னால் பெற முடியும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. சரியான நேரம் கண்டிப்பாக வரும். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா இந்த குங்குமமே உனக்கான விஷயங்களை உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும். கண்களில் கண்ணீர் வர்ற அளவுக்கு கலங்கி போய் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் என்கிட்ட வந்து சொன்ன. மனமுருகி நீ கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் உன் விருப்பப்படியே நான் நடத்தி முடிக்கிறேன். நீ நல்லது செய்யும்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத அளவுக்கு இந்த வராகி அம்மாவும் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்ய போறேன். ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்சது போல நடக்கலன்றதுக்காக நம்பிக்கை இழக்காதே. என்ன நடந்தாலும் உன் நன்மைக்கு தான் நடக்குதுன்னு முதல்ல நீ நம்பி தைரியமாக இருந்தீனா எல்லா சிக்கல்களையும் சிதறடித்து உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியும். நீ கேட்டதையெல்லாம் வெகு விரைவாக உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். நீ நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் இருந்தீனா உன்னை விட்டு விலகியதெல்லாம் மீண்டும் தானாக உன்னை வந்து சேருமேன் தங்கமே. இப்போதைக்கு இது வரைக்கும் நீ நினைச்சதற்கு மாறாக எதிராக நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் சரியாகி இனி எல்லாமே நீ நினைச்சதை போல அழகாக நடக்க போகுது. எந்த இடத்துலையாவது யாராவது உனக்கு மரியாதை கொடுக்கலைன்னா நீ சற்றும் யோசிக்காம அந்த இடத்தை விட்டு விலகி போக தயாராகு. நீ பட்ட கஷ்டத்துக்கும் நீ செய்த நல்ல விஷயங்களுக்கும் உனக்கு நன்மை உண்டாகும் என் செல்லமே. நீயாகவே நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காம இப்பொழுது நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே நினைச்சு அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சு நாட்களை நகரத் தொடங்கு. உன் மன போராட்டம் முழுவதையும் அறிந்த இந்த வராகி அம்மா உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றியை கொடுப்பேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் பயப்படுறதோ எதிர்மறையாக எதுவும் யோசிப்பதோ வேண்டாம். உனக்கு துணையாக நான் எப்போதும் இருக்கேன்னு பலமுறை சொல்லியும் கூட மறுபடியும் நீ தனிமையில தவிக்கிற மாதிரியும் உனக்கு உதவ யாருமே இல்லைங்கிறது மாதிரியும் நீ எதற்காக யோசிக்கிறாய்? உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன்னு நம்பி கொஞ்சம் ஓய்வு கொடு. நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடி வந்து உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட வேண்டாம் என் செல்லமே. இப்போ நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில உயர்வு மிக பெரியதாக இருக்கும். நீ வெற்றிகரமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து நிச்சயமாக ஜெயிக்க தான் போற. நீ என்னை கூப்பிட்டினா அடுத்த நிமிஷமே நான் உன் பக்கத்துல வந்து நிற்பேன். உன் எதிர்கால வாழ்க்கையை பத்தி வருஷம் முழுவதும் யோசிச்சுக்கிட்டே உன் பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. இந்த நிகழ்காலத்துல நீ என்ன செஞ்சினா உன் வாழ்க்கை முன்னேறும். என்னவெல்லாம் செஞ்சு வாழ்க்கையில சாதிச்சு ஜெயிச்சு நிக்கணும்னு யோசிச்சு அதற்கான முயற்சிகளை செய்ய தொடங்கு. இன்னும் உன் வாழ்வில் நீ மிகப்பெரிய இடத்தை அடைவாய். அதுக்கு இந்த வராகி அம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. உன் வாழ்க்கைய நீ நிம்மதியா வாழணும்னு நினைச்சினா நடக்கிறது அனைத்தையும் கண்டுகிட்டு பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இருந்து விடு என் செல்லமே. எது நடந்தாலும் நடக்காட்டியும் யார் என்ன செஞ்சாலும் செய்யாட்டியும் வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்கும். நீ அதை கடந்து வந்துகிட்டே தான் இருக்கணும். எந்த துன்பமும் உன் வாழ்க்கையில வராம எல்லாவற்றையும் இன்பமாய் உனக்கு நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எந்த ஒரு ஜீவராசிக்கும் துன்பம் விளைவிக்காம உன்னுடைய இலக்கை நோக்கி செல். உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் நீ ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இரு. உன்னுடைய எதிரிகளுக்கு உன் பலம் மட்டும்தான் தெரியும். ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உன் பலகீனமும் தெரியும் என்பதை மறந்து விடாதே. வாழ்க்கையில தோல்வி மட்டுமே தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்குன்னா நீ தோத்துக்கிட்டே இருக்கிறன்னா அடுத்து நீ ஜெயிக்க போறன்றதை தெரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல்
நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதே. இன்றோடு உன் கஷ்டங்களை எல்லாம் விரட்டி அடிச்சு உன் வாழ்க்கையில நான் வெற்றியை தருவேன். நீயும் தோல்விகள் அனைத்தையும் கடந்து வெற்றி பெற நான் துணையாக இருப்பேன். இப்போதே உன் வாழ்க்கையை சுற்றி இருக்கும் இருளை விலக்கி உனக்கான வெளிச்சத்தையும் விடியலையும் நான் கொடுக்கிறேன் செல்லமே. உன் மனசுக்கு உருவம் இல்லை, ஆனால் அபாரமான சக்தி உண்டு. எப்போதுமே உன் மனசை அமைதியா வச்சுக்கோ. அமைதியான மனதில்தான் ஆற்றல் அதிகமாக இருக்கும். தெளிவான முடிவை நீ எடுக்கணும்னா மனசை அமைதியா வச்சுக்கிட்டு அந்த காரியத்தை செய்யும் போது அது கண்டிப்பாக உனக்கு வெற்றியை கொடுத்தே தீரும். உன் மன போராட்டங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உனக்கு எதிரில் நின்று உன்னை எதிர்ப்பவர்களை விட உன் கூடவே நின்று உன்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு உன்னை என்ன செய்யலாம்னு யோசிச்சு காத்திருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக இரு. உன் பக்கத்துல நிக்கிறவங்க மீது நீ கவனமா இருந்தாலே எல்லாவற்றிலும் இருந்து சுலபமாக தப்பிச்சுக்கலாம் என் செல்லமே. உதிரத்தில் உன்னை உருவாக்கிய உன்னுடைய பெற்றோர்களுக்கு உன் இதயத்துல நீ இடம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, முதியோர் இல்லத்தில் இடம் கொடுத்து விடாதே. உன் வீட்டுக்குள்ளேயே அவங்கள கொஞ்சம் ஒரு ஓரமா வச்சுக்கிட்டாலும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடு. அதிகபட்சமா அவங்க உன்கிட்ட என்ன கோடி கோடியா காசு பணமா கேட்க போறாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் குடிக்க தண்ணீரும் உன்னுடைய அன்பையும் ஆதரவான பேச்சையும் கேட்கும் உன் பெற்றோர்களுக்கு அதை கூட உன்னால செய்ய முடியாதுன்னா அப்புறம் நீ வாழ்க்கையை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உன்னுடைய பிஞ்சு பாதங்களுக்கு உனக்கு நடக்க கத்து கொடுத்த உன்னை பெற்றோர்களுக்கு நீ பாத பூஜை செய்யாட்டியும் பரவாயில்ல, அவர்களை தனிமைங்கிற நெருப்புல தள்ளி விட்டுடாம உனக்கு நேரம் கிடைக்கும் போது அவர்களிடம் கொஞ்சம் பேசு. உன் வாழ்க்கையில ஒளி ஏற்றணுங்கிறதுக்காக, உன்னை நல்ல நிலைமையில வாழ வைக்கணுங்கிறதுக்காக தன்னை மெழுகுவர்த்தியாய் உருக்கி கொண்ட பெற்றோர்களுக்கு நீ நன்றி மலையை நனைக்க விட்டாலும் பரவாயில்லை. அமில வார்த்தைகளையும் அவங்க மனசை வேதனைப்படுத்துகிற கஷ்டமான வார்த்தைகளையும் அவர்களை நோக்கி அர்ச்சனை செய்து பிரயோகித்து விடாதே. உனக்காக உழைச்சு ஓடா தேஞ்ச உன்னை பெற்றோர்களுக்கு நீ மரியாதை கொடுக்குறியோ இல்லையோ, ஒருபோதும் மரியாதை செய்து விடாதே செல்லமே. உன்னை பெத்தவங்கள நீ எந்த அளவுக்கு மனசை சந்தோஷமா வச்சு பார்த்துக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில நீ மன சந்தோஷத்தோடு வாழும்படி செய்வேன். உன் மனம் பலவீனமாக இருக்கும்போது சூழ்நிலை உனக்கு பெரிய பிரச்சனையா தெரியும். ஆனா உன் மனசை நீ அமைதியா வச்சுக்கிட்டீன்னா எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு சமாளிக்க முடியுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ள வந்துடும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை சவாலாக நினைக்க பழகு. நீ அதை சவால்னு நினைக்கும் போது அதை சமாளிக்கும் வழிமுறைகள் உன் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். நீ எப்போதும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள பிள்ளையாக இருந்தீனா அது கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து விடுவேன் செல்லமே. என்னுடைய பாதுகாப்பு வளையத்தின் எல்லை கோட்டுக்குள் இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் தோத்து போகவும் மாட்ட, நான் உன்னை தோத்து போகவும் விட்டுட மாட்டேன். இனிமே உனக்கு எல்லாமே ஏற்றம்தான். நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேட்டினா உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்வில் நீ வெற்றிகள் அடைவதை இனி யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு என்ன நடந்தாலும் அதை பார்த்து பதட்டப்படாத, பொறுமையா இருக்க கத்துக்கோ. கண்டிப்பா எல்லாமே மெல்ல மெல்ல சரியாயிடும். பொறுமை ஒன்றுதான் உன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பதில் தரக்கூடிய விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் கூட நீ ஒருபோதும் தோத்து போகும்படி நான் விட்டுற மாட்டேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் சொல்லி நீ போக வேண்டிய வழியையும் உனக்கு காட்டுவேன். இப்போதைக்கு நான் சொல்றதை நீ சரியா புரிஞ்சுக்கலைனாலும் கஷ்டம் வரும்போது, கஷ்டமான சூழ்நிலை வரும்போது நான் உனக்கு சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையை சமாளிச்சு உன்னால சாதிக்க முடியும் என் செல்லமே.